மண்டபம் மீனவர்கள் 10 பேர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கச்சத்தீவு அருகே இவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஒரு விசைப்படகோடு 10 பேரும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 10 பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 10 பேர் ஒரு விசைப்படகோடு இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 10 பேரையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டப கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று காலை பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு போய் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இளைய கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசைப்படகும் 10 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து எல்லை தாண்டி வந்ததா வழக்கு பதிவு செய்து தற்போது இலங்கை மன்னார் கடற்படை முகாம் கொண்டு போறாங்க. மன்னார் கடற்படை முகாம் வைத்து மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மண்டப மீனவர் மத்தியில் ஒரு வேதனை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 49 பேரும் 5 விசைப்படகும் சிறைப்பிடித்து இலங்கை சிறையில் அடைச்சிருக்காங்க. இவங்க விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தி இந்த சூழ்நிலையில தற்பொழுது மண்டப மீனவர்கள் 10 பேரையும் ஒரு விசைப்படகு சிறைப்பிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு கையாளாதனமாக செயல்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. உடனே மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து சிறைப்பிடிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.